அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இஃப்தியாருக்கு முட்டை ஹரா சேமியா செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு போட்டு, அதோட 2 பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து இதோட ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நீங்க சேமியாவை வறுத்து பாக்கெட் விக்குது, நீங்க அதையும் வாங்கலாம். இல்லனா நம்ம சேமியாவை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சேமியா ஆயில் சேர்த்து வறுத்து தனியா வச்சிருக்கேன். அதை நான் இதோட சேர்த்துக்க போறேன். இப்ப அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதோட நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ரெட்டிஷ் கலரா வரும். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்ப இது ஃப்ரை ஆனதும் இப்ப இதுல ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்ப இது வதங்கினதும் இப்ப நம்ம தண்ணி ஊத்தணும். சேமியா எவ்வளவு எடுத்திருக்கணும் அந்த அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் இதோட. இப்ப தண்ணி நல்லா சேர்த்து நல்லா இத பாயில் ஆற வரைக்கும் விடணும். இது நல்லா கொதி வரணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததும் இதோட ஒரு 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். உடைச்சி ஊத்தி 2 முட்டையும் நான் இதுலயே ஊத்திடுறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு முட்டைய லோ ஃப்ளேம்ல வேக விடணும். இப்ப முட்டை அதுல நல்லா வெந்துரும். வெந்ததும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதோட சேர்த்துக்கணும். நீங்க ரோஸ்ட் பண்ற சேமியா கடையிலே விக்குது பாக்கெட்ல, அதையே நீங்க சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். இல்லனா நீங்க இந்த மாதிரி சேமியா வாங்கி ஆயில்ல ஃப்ரை பண்ணி தனியா நம்ம வச்சு இது இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சேமியா தண்ணியில கொஞ்சம் டீப் ஆகுற வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்ப நம்ம இத மூடி போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் விடணும். உங்களுக்கு சேமியா நல்லா குக் ஆகி வரும். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு நீங்க